முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரே யாக்கூப்பை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC நாளை புதன்கிழமை மீண்டும் விசாரிக்கும் என்று அவ்வாணையத்தின் தலைவர் அசாம் வாக்கி தெரிவித்துள்ளார். தற்போது நடைபெற்று வரும் விசாரணையில் ஒரு சாட்சியாக இல்லாமல் ஒரு சந்தேக நபராக இஸ்மாயில் அழைக்கப்படுவார் என்று MACC தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அசாம் பாக்கி இதனை தெரிவித்தார். இஸ்மாயில் உடல் நலம் இன்றி இருந்தாலும் அவரிடமிருந்து கூடுதல் வாக்குமூலம் பதிவு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். புதன்கிழமை அன்று அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்வோம் என்றும் அவரின் சொத்து பிரகடனம் மற்றும் தற்போதைய புலன் விசாரணை தொடர்பான விவகாரங்கள் ஆகியவற்றை இலக்காக கொண்டு இந்த விசாரணை நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இஸ்மாயில் சப்ரியுடன் தொடர்புடைய 4 மூத்த அதிகாரிகளிடம் நடத்தப்பட்ட புலன் விசாரணையின் போது 17 கோடி ரொக்கப் பணம், பல கோடி வெள்ளி மதிப்புடைய 16 கிலோ தங்க கட்டிகள் போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என்று MACC நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த 4 அதிகாரிகளின் வீடுகளிலும் பாதுகாப்பான வீடுகள் என்று கருதப்படும் இதர 3 வளாகங்களிலும் நடத்தப்பட்ட சோதனையின் போது அவை கைப்பற்றப்பட்டன. பெரா நாடாளுமன்ற உறுப்பினருமான இஸ்மாயில் சப்ரிக்கு பிப்ரவரி 19ஆம் தேதி முதன் முறையாக அழைப்பாணை கொடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரே யாக்கூப் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC-யிடம் தமது சொத்து விவரங்களை அறிவித்துள்ளார். இஸ்மாயிலுக்கு எதிராக லஞ்ச ஊழல் மற்றும் கள்ள பண பரிமாற்றம் தொடர்பான விசாரணை நடைபெற்று வரும் வேளையில் அவர் இந்த விவரங்களை அறிவித்துள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வரை பிரதமர் பதவியை வகித்து வந்தவரான இஸ்மாயில் சப்ரே யாக்கூப் தம்முடைய பதவிக்காலத்தில் ஊக்குவிப்பு மற்றும் விளம்பர நோக்கங்களுக்காக எவ்வளவு பணம் செலவிட்டார், எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்தார் என்பதை மையமாக கொண்டு விசாரணை நடைபெற்று வருவதாக MACC வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 2009ஆம் ஆண்டு MACC சட்டம் 36 1வது பிரிவின் கீழ் தம்முடைய சொத்து விவரங்களை அறிவிக்கும்படி கடந்த ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி இஸ்மாயில் சப்ரிக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. பங்குச் சந்தையில் இடம்பெற மருத்துவமனைகளுக்கு தென்கொரியாவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதனை மலேசியாவும் முன் உதாரணமாக கொள்ள வேண்டும் என்று அரசாங்க ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர் சிம் சே ஜின் நேற்று மக்களவையில் வலியுறுத்தினார். நாட்டில் உள்ள பல தனியார் மருத்துவமனைகள் லாபம் சம்பாதிக்கும் நோக்கத்துடன் செயல்படுகின்றன. இதனால் நோயாளிகளிடமிருந்து மிக அதிகமான சேவை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கு முடிவு கட்டுவதற்கு பங்குச் சந்தையில் இடம்பெற மருத்துவமனைகளுக்கு தடை விதிக்க வேண்டியது மிக அவசியம் என்று பகத்தன் ஹரப்பானின் பாயான் பாரு நாடாளுமன்ற உறுப்பினருமான சிம் வலியுறுத்தினார். இவ்வாண்டு பிப்ரவரி மாத நிலவரப்படி ஸ்லாங்கூர் 59 கோடியே 70 லட்சம் வெள்ளி வருமானத்தை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டில் 250 கோடி வெள்ளி வருமானத்தை ஈட்டும் மாநில அரசின் இலக்கில் ஏறக்குறைய கால் பகுதி முதல் 2 மாதங்களில் எட்டப்பட்டு விட்டதாக ஸ்லாங்கூர் மந்திரி பெசார் டதஸ்ரீ அமருடின் ஷாரி தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு தாங்கள் 220 கோடி வெள்ளி வருமானத்தை இலக்காக கொண்டிருந்ததாக அவர் தெரிவித்தார். ஆனால் 280 கோடி வெள்ளியை பெற்றுள்ளோம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்த வருடம் தாங்கள் இன்னும் சிறிது அதிகமாக 240 கோடி அல்லது 250 கோடி வெள்ளியை இலக்காக கொண்டுள்ளோம் என்று அவர் கூறினார். இம்மாதம் 16ஆம் தேதி நடைபெற திட்டமிடப்பட்டுள்ள ஜாசிகாவின் 30 பேர் அடங்கிய மத்திய நிர்வாகக் குழு பதவிகளுக்கான தேர்தலில் 70 பேர் களமிறங்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தேர்தலில் வெற்றி பெறும் 30 பேர் 2025 2028 வரைக்குமான 3 ஆண்டு தவணைக்கான உயர்மட்ட பொறுப்பாளர்களை தேர்வு செய்வார்கள். 2027ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படும் நாட்டின் 16வது பொது தேர்தலை சந்திக்க இவர்கள்தான் கட்சியை வழிநடத்துவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 30 இடங்களுக்கு போட்டியிடப் போவதாக அறிவித்திருப்போரில் அந்தோனி லோ, ஙாங் கூர்மிங், சவ் குன் யோ, ஸ்டீவன் சிம், உடன்பிறப்புகளான லிம் குவான் யங் மற்றும் லிம் ஹூய் யிங் மற்றும் சகோதரர்களான ராம் கர்பால் சிங், கோபிந்த் சிங் டியோவும் அடங்குவர். பெண்கள் தரப்பில் ஹன்னா இயோ, கஸ்தூரி பட்டு, விவியன் வோங், ட்ரேசா கோக், தியோனி சிங், யூ பி இன் மற்றும் யங் ஷஃபூரா உஸ்மான் ஆகியோரும் போட்டியிடவிருக்கின்றனர்.
இம்மாதம் 16ஆம் தேதி ஷா அலாமில் உள்ள ஐடியல் மாநாட்டு மையத்தில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ள அந்த பொது பேரவையில் 4203 பேராளர்கள் கலந்து கொள்ளவிருப்பதாகவும், அம்மாநாட்டை பிரதமர் நதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் துவக்கி வைப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஜாசிகாவின் தேசிய ஏற்பாட்டு குழு தலைவர் சிம் தெரிவித்தார். ஹாங்காங்கின் மலேசியா சீனா குவாந்தான் தொழிலியல் பூங்காவுக்கு அருகே தென்னந்தோப்பில் நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இதனை அணைப்பதற்கு தீயணைப்பு படை வீரர்கள் போராடி வருகின்றனர். தென்னந்தோப்புகளில் இருந்தும் அதனை ஒட்டி அமைந்திருக்கும் புதர் காடுகளில் இருந்தும் பெரிய அளவில் வெண்புகை கிளம்புவதை காட்டும் புகைப்படங்கள் வெளியாகி உள்ளன. அண்மைய காலமாக ஏற்பட்டுள்ள வெப்ப சலனத்தாலும் பலமாக வீசி வரும் காற்றினாலும் நெருப்பு தீவிரமாக பரவிக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுக்கடங்காமல் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பை அணைக்க ஹெலிகாப்டர்களில் இருந்து தண்ணீர் பொழிவது உட்பட பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.